பார்த்து வரக்கூடாதாம்மா? இல்ல இல்ல என்னமா போன்ல பேசிட்டே வந்த? பார்த்து வரக்கூடாதா? அதெல்லாம் எங்க பாத்து நீங்களா? என்னங்க ஆச்சு? ஆட்டோக்கார் குறுக்க வந்துட்டாரா? எங்க ஏதாவது ஒண்ணுன்னா ஆட்டோக்காரங்கள தான் குறை சொல்லுவீங்களா? இல்ல இல்ல அந்த பொண்ணு குறுக்க வந்துச்சுங்க. ஆமாங்க, என் மேலதான் தப்பு. நான் தான் கவனிக்காம வந்துட்டேன். சாரிண்ணா. நல்ல வேளை நீ தப்பா ஒத்துக்கிட்டமா, இல்லனா சாரி என் மேலதான் தப்புன்னு சொல்லியிருப்பாரு. சரி பார்த்து போமா. ம் சரிண்ணா. ஐயோ, சாப்பாடு எல்லாம் கொட்டிருச்சே. ஐயோ, சாப்பாடு எல்லாம் கொட்டிருச்சு. எங்க இந்த சாப்பாடு டெலிவரி கொடுக்க வேண்டியதா? ஆமாங்க, வயசான ஒரு அம்மாவுக்கு அவங்களோட மருமக செஞ்சு கொடுத்தாங்க. எப்படியாச்சும் சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துருன்னு வேற சொல்லி விட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையேங்க. சரி விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லிக்கலாம். ஆக்சிடென்ட்லாம் நம்ம எதிர்பார்த்த நடக்குது. இல்லங்க, இன்னொருத்தவங்கன்னா பரவாயில்ல, கடையில வாங்கி கொடுத்துடலாம். இவங்க வயசானவங்க, சாப்பிட்டு மாத்திரை போடுவாங்கல்ல, டைமுக்கு வேற கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்கங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. பயமா இருக்குங்க. திட்டுவாங்கல்ல. எங்க நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? இன்னைக்கு ஏன் சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறீங்களா? இதுக்கு அவங்க ஒத்துக்கணும்ல. உங்க வீட்டு சாப்பாடு அவங்களுக்கு செட் ஆக வேற செய்யணும். எங்க அதெல்லாம் கரெக்டா இருக்குங்க. நீங்க கொண்டு போய் கொடுங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது சாப்பிட மட்டும் வச்சிருங்க. அதுக்கப்புறம் பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு அதை என்கிட்ட வந்து சொல்லுங்க. நிஜமாவா? உள்ளவா. என்ன லேட்டு? அவ லேட்டா தான் கொடுத்து விட்டாளா? இல்ல மேடம், அவங்க அப்பவே கொடுத்துட்டாங்க. நீ லேட்டா? உன் இஷ்டத்துக்கு தான் வருவியா? இல்ல மேடம், வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? யாருக்கு? எனக்கு தான். மண்ணுல வழுக்கி விழுந்துட்டேன். அம்மா போதும், இதெல்லாம் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. எந்த காரணத்தையும் சொல்லாத. நான் சுகர் பேஷண்ட், சாப்பிட்டு மாத்திரை போடணும். என் மருமக சொல்லி அனுப்பலையா? சொன்னாங்க மேடம். கவனமா தான் நான் கொண்டு வந்தேன். ஆட்டோ வந்துச்சு, திருப்பும் போது விழுந்துட்டேன். சாப்பாடெல்லாம் கீழே கொட்டிருச்சு. என் மருமகக்காரி எனக்குன்னு பண்ற ஒரே நல்ல விஷயம் ஒரு வாய் சாப்பாடை சமைச்சு தரதுதான். அதையும் ரோட்ல போட்டுட்டு வந்து நிக்கிற. இல்லைங்க மேடம், நான் உங்களுக்கு வேற சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இன்னொருத்தருக்கு டெலிவரி கொடுக்க வேண்டிய சாப்பாடை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கறியா? இல்ல இல்ல மேடம், என் ஃப்ரெண்டு கொடுத்து விட்டாங்க. இப்படி வயசானவங்களுக்கு கொண்டு போறது கொட்டிருச்சுன்னு சொன்னேன். அவங்க ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போறத எனக்கு கொடுத்தாங்க. வேண்டாம்மா, யார் வீட்டு சாப்பாடோ எந்த எண்ணெயில சமைச்சாங்களோ தெரியல. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் வாங்க மேடம். நல்லாதாம்மா சமைச்சிருக்காங்க. சொன்னல மேடம், சாப்பிடுங்க. பொரியல் ரொம்ப சூப்பரா இருக்குமா. பாத்தியாம்மா, மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்ட.